ஒரு பசுமையான வயல்கள், சூரிய உதயம், கிராம வீடுகள் நிறைந்த ஒரு அழகிய கிராமத்தில் எளிமையும் உழைப்பும் வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தின் சிறுவன் முருகன் மாடு மேய்த்து வந்தான். அவனுக்கு பள்ளிக்கு செல்ல மிகுந்த ஆசை. ஆனால் வறுமை அதற்கு தடையாக இருந்தது. ஒரு நாள் முருகன் தனது அம்மாவிடம், அம்மா, நான் நல்லா படிச்சு உங்களை பெரிய மனிதனா ஆகணும் என்றான். அதற்கு அவனுடைய அம்மா, நீ நல்ல மனசோட இருந்தாலும் போதும் மகனே என்று பதிலளித்தாள். வறுமையின் காரணமாக உடைந்த வீட்டில் வசித்த அந்த குடும்பத்தில் அம்மா வேலைக்கு சென்றாள். ஒரு நாள் அம்மா கடுமையாக எச்சரித்தாள், முருகா, படிப்பை விடாதே. அதற்கு முருகன், நான் உங்களை விடமாட்டேன் அம்மா என்றான். பிறகு முருகன் பகலில் டீ கடையில் வேலை செய்து இரவில் படித்தான். நல்ல வருமானம் கிடைத்தாலும் கிராமத்தினர் அவனை பார்த்து சிரித்தனர். இவன் என்ன பெரிய ஆளா என்று. அவமானப்பட்டாலும் அவன் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. தினமும் இரவில் படுக்கும்போது இன்று கஷ்டம், நாளை என் நாள் என்று நினைப்பான். அவனுடைய உழைப்பு எப்போதும் நின்றதே இல்லை. ஒரு நாள் அவன் வாழ்க்கை மாறியது. அவன் மாவட்டத்திலேயே முதல் ரேங்க் எடுத்து விட்டான் என்று அவன் ஆசிரியர் சொன்னபோது அவனுடைய அம்மா மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் கொண்டாள். என் மகன் இதற்கு மேலே எனக்கு வேறு எதுவும் ஆசை இல்லை என்று பெருமையுடன் சொன்னாள். கதை என் மகன் சாதித்து விட்டான், இதற்கு மேலே எனக்கு வேறு எதுவும் ஆசை இல்லை என்று பெருமையுடன் சொன்னாள். முருகன் குழந்தைகளுக்கும் ஊர் மக்களுக்கும் உதவினான். உழைப்பு, நம்பிக்கை, தொயின் ஆசிர்வாதம் இருந்தால் எந்த ஏழ்மையையும் வெல்லலாம். உழைப்பும் நம்பிக்கையும் வாழ்க்கையை மாற்றும் என்று அவன் சொன்னான்.